யாரா நீ யாரா? மோகன் அக்காவோட தம்பி. உங்க அக்கா ஏமாத்திருக்காளே, அதை கேட்க வந்து எங்களை அடிக்கிறியா? ஏய், என்ன பத்தி எவ்வளவு வேணா பேசு. எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன். இவங்க யார் சார்? உங்க சிஸ்டரா? சிச்சி, she is my wife, மீரா. வைஃபா? ஏ அன்பிலீவபிள். பார்க்கறதுக்கு இனிமேதான் ஒரு கல்யாணம் ஆக போற பொண்ணு மாதிரி இருக்காங்க. சபாஷ் மீரா, சபாஷ் மீரா, சபாஷ் மீரா. மாதவன் சார், இதான் உங்க வீடா? ஆமா, ரொம்ப குவைட்டா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். புறா குண்டு மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறத விட இது மாதிரி இண்டிபெண்டா இருக்கிற ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த கார்டன்லாம் என் ஒய்ஃப் மீரா தான் டெவலப் பண்ணது. அப்படியா? ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு சார். மாதவன் சார், இப்படி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. இருங்க, நான் போய் மீரா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஐயோ, கெஸ்ட் யாராவது கூப்பிட்டு வந்தா மீரா கொன்னுடுவா. வந்தவங்க முன்னாடி மானம் போயிடக்கூடாது, சமாளிக்கணும். மீரா இல்லையா? மீரா, மீரா இங்க இருக்கியா? ஆமா. என்ன ஆபீஸ்ல சம்பளம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்களா? என்ன கேக்குற மீரா? புரியலையே. தமிழ்ல தான் கேக்குறேன். ஆபீஸ்ல சம்பளம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறேன். இல்லையே, வழக்கமா கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கேக்குற? இல்ல, துணியை துவைக்க போடும்போது ஷர்ட் பாக்கெட்ல 5 ரூபா, பேண்ட் பாக்கெட்ல 10 ரூபா இருந்ததை பார்த்தேன். இருந்ததா? நான் 15 ரூபா வழியில எங்க தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். கேர்லெஸ்ஸா இருந்தது தப்புன்னு தெரியாம கேஷுவலா எடுத்துக்கிட்டு கேன மாதிரி பாக்குறீங்க. வாங்க அந்த பக்கம் வாங்க. வந்து சேர்ந்துருக்குதுங்க உயிரை வாங்குறதுக்கு. மனக, மீராட்ட சொன்னேன் வந்தவங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு விசாரிக்க சொன்னேன். அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, வந்துருவா. நீங்க ரொம்ப லக்கி சார். வீட்டுக்கு யாராவது வந்தா ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்குற பொம்பளைங்களுக்கு நடுவில் வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க உங்க ஒய்ஃபு. அவங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க சார். அவளை மாதிரி மரியாதை கொடுக்குறவங்கள நீங்க பார்க்கவே முடியாது. அதுவும் ஏதாவது கொடுக்கணும்னு மனசுல நினைச்சிட்டா அப்படியே போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. எம்மா, அவங்க பொறுமையா வரட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல, இந்த பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. அம்மா, மாவூர் மாரியம்மா, இந்த மனோகர் முன்னாடி என் மனத்தை நீ தான் காப்பாற்றணும். என்ன சும்மா கதவு திறந்து உள்ள வரீங்க? என்ன இல்ல மீரா, நான் வேலை விஷயமா அடிக்கடி பெங்களூர் போவேன்ல. ஏன் நாளைக்கு பெங்களூர் போகணுமா? இல்ல, நான் அப்படி போகும்போதெல்லாம் என் பிரான்ச் மேனேஜர் பசுவப்பா வீட்டுல தான் நான் தங்குவேன். அதுக்கு என்ன? அந்த பசுவப்பாவோட தம்பி திம்மப்பா, அந்த திம்மப்பாவோட பையன் மனோகர். ஐயா, இப்ப எதுக்கு அந்த அப்பா கதையெல்லாம்? அந்த மனோகருங்கிற பையன் இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். பெங்களூர்ல இருந்து பசுவப்பா போன் பண்ணி என் தம்பி பையன் மனோகர் அங்க வந்திருக்கான், நீ தான் அவனை பாத்துக்கணும்னு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? மனோகர் தங்குறதுக்கு சரியான ஹோட்டல் கிடைக்கல, அதனால நம்ம வீட்லயே தங்க வச்சு. நான் சொல்ல, அவனாதான் கேட்டான். ஹோட்டல் ரூமுக்கு என்ன பணம் கொடுக்கறனோ அதை உன் வைஃப் கிட்ட கொடுக்கறேன்னா. அந்த மனோகரங்கிறவன் வீட்டுக்குள்ள காலை வச்சான், காலை ஒட்டப்ப நான் ஹால்ல தான் உட்காந்துருக்கான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தான் சொல்றீங்களா என்கிட்ட? பல நாள் பெங்களூர்ல பசவப்பா வீட்டு உப்ப தின்னவன். நீங்க பசவப்பா வீட்டு உப்ப தின்னாலும் சரி, இல்ல பசவப்பாவையே தின்னாலும் சரி, ஆனா அந்த மனோகரன்றவன் மட்டும் இங்க இருக்க கூடாது. மீரா,
இந்த மனோகரை நான் கவனிக்கிறது தான் என்னோட ப்ரொமோஷனே இருக்கு. வெக்கமா இல்ல? உழைச்சு ப்ரமோஷன் வாங்காம உறவுக்காரங்களை வச்சு ப்ரமோஷன் வாங்குறது. மீரா, அவனை அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல தங்க வச்சிடலாம். அப்படியே வருவான், அப்படியே அந்த கேட் வழியா வெளியே போயிடுவான். குளிக்கிறது கொட்டிக்கிறது எல்லாம் எல்லாமே வெளிலதான். இதென்ன சத்திரமா சாவடியா வர்றவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொட்டுறதுக்கு? நல்ல கதையா இருக்க. அந்த மனோகரன்ற முகரக்கட்டை ஒரு தடவை பார்க்கலாம். பாரு, வா மீரா, வா மீரா. இதுதான் மனோகர். ஐயோ, எங்க போடா? அவன் மானஸ்தான், அதான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் கௌரவமா வெளியில போயிட்டான். ஐயா, இங்க இருந்த டிவியை காணுமே. திருட்டு பசங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்களா? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் தலையில டிவியை வச்சுட்டு எங்க நின்னுட்டு இருப்பான். பிடிச்சிட்டு வாங்க. என்ன மீரா, மறந்துட்டியா? 2 நாளைக்கு முன்னாடி தானே அந்த பெட்ரூமுக்கு டிவியை மாத்தணும். என்ன மீரா இப்படி எல்லாம் பேசிட்டு? அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏய் மீரா, அவன்தான் மனோகர். அங்க எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீட்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். குப்பை எங்க பார்த்தாலும் பொறுக்கி தூக்கி போட்டுருவான். இப்படிதான் பெங்களூர்ல எம்ஜி ரோட்ல எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பான் குப்பைய. வா, இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கம் நடங்க. மனோகர், என்னப்பா நீ ஏப்பா அதெல்லாம் செய்யற? சார், சுத்தம் சோறு போடுன்னு எங்க அப்பா அடிக்கடி கன்னடத்துல சொல்லுவாரு. இவங்க யார் சார்? உங்க சிஸ்டரா? சிச்சி, she is my wife, மீரா. வைஃபா? ஏ அன்பிலீவபிள். பார்க்கறதுக்கு இனிமேதான் ஒரு கல்யாணம் ஆக போற பொண்ணு மாதிரி இருக்காங்க. நான் என்ன சின்ன பொண்ணு மாதிரியாவே இருக்கேன்? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உள்ள வாங்க, காஃபி சாப்பிடலாம். என்ன மேடம், நான் சின்னவன், என்ன வாங்கன்னுலாம் சொல்லாதீங்க. வேணாம் மனோகர், மீரா மரியாதை கொடுக்கும்போது வாங்கிக்கோ. ஏன்னா ஒரு சமயம் மாதிரி இன்னொரு சமயம் இருக்காது. நான் இங்க ஒரு வாரம் தங்கலாமா? ஓ, தாராளமா. ஏங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? நீயே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? வா மனோகர், உள்ள போலாம். சார், எனக்காக சொல்லாதீங்க. நிஜமாவே இவங்க கல்யாணம் ஆனவங்க தானா? எஸ், ஷீ இஸ் மை வைஃப். சான்ஸே இல்லை சார். 4 பக்கமும் பார்த்துட்டு டோட்டல் போட்டால் கூட 24 வயசு வர மாட்டேங்குதே. சரி சரி, உள்ள வாங்க. மனோகர், தூங்கலையா? சோத்து கலையிற சொரிநாய் மாதிரி நடுராத்திரியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. தூக்கம் வரல. புது இடங்கிறனால தூக்கம் வரலையா? இல்லை இல்லை, புருவ முடிய குடிச்சிட்டு பொழுது விடிஞ்சு எந்திரிக்காம தூங்கி பழகிட்டியா? சாரிப்பா, இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. இல்லை, இங்கே அரிக்குது. சட்டையை கழட்டி பாருப்பா. கதவுல சட்டையை மாட்டி வச்சிருக்கும் போது கரப்பாம்பூச்சி உள்ள பூந்துருக்குமே என்னவோ. அது கரப்பாம்பூச்சி இல்லை, என்னோட கவலை. கவலையா? அப்படி என்னப்பா கவலை? மோகனாவை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், தூக்கம் வரல. மோகனாவா? யாரது? என்னோட அக்கா. உங்க அக்காவை நினைச்சு தூங்காம இருக்கிற அளவுக்கு என்னப்பா கவலை? அவங்க கதையை கேட்டு உங்க தூக்கம் போக வேண்டாம், நீங்க போய் தூங்குங்க. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நீ ஏதோ கவலையில் இருக்கும்போது நான் எப்படிப்பா நிம்மதியா தூங்க முடியும்? என்னை விட 5 வயசு பெரியவங்க எங்க அக்கா மோகனா. சிக்மங்களூர்ல எங்க வீடு. சும்மா சிக்குன்னு இருக்கிற எங்க அக்காவை சிக்மங்களூரே திரும்பி பார்க்கும். எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றேன். அவங்களுக்கு 9 வயசுல பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடந்துச்சு. அப்பலேருந்து கண்டினியூஸா ஒரே ப்ரோக்ராம், ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லை. ஓஹோ, ஓவரா ஆட்டம் போட்டதுல யானை கால் வந்து கால் நீட்ட முடியாம கட்டில படுத்துட்டாங்களா? இல்லைங்க, தசரா சமயத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஒத்துக்கிட்டாங்க. வைலன், மிருதங்கம், நட்டுவனார், ஒரு பாடுற அம்மாவோட எல்லாரும் கார்ல கிளம்பி போனாங்க. இங்க அரிக்குதுங்க. ஆட, நீட்டி முளைக்காம கதையை சொல்லுப்பா. அதான் அரிக்குதுன்னு தெரியுதுல்ல. கிட்டத்தட்ட மைசூர் போகும்போது அதிகாலை 3 மணிக்கு டிரைவர் தூங்கிட்டான் போல இருக்கு. வண்டியை மரத்துல மோத்திட்டான். ஐயோ,
வண்டி தலை குப்புற கவுந்து கூட வந்தவங்களாம் கும்பலா ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாங்க. நல்ல வேலை. அக்கா கார்க்குள்ளேயே கண்ணை மூடிட்டாங்க. செத்துட்டாங்களா? மூச்சு வரலன்னா அதான அர்த்தம். ஆமால. சாகும்போது கூட சலங்கையை கையில பிடிச்சிக்கிட்டே செத்தாங்க. என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே எங்க அக்கா தான். அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. அதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. நீ சந்தோஷமா இருந்தா தானே உங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். முடியல. தூங்கலான்னு போனா அவங்க முகம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. ஏப்பா, செத்தது உங்க அக்கா மட்டும் இல்லையாப்பா, பள்ளத்துல விழுந்தது பக்கவாத்திய கோஷ்டின் தானே. விதின்னு நினைச்சிட்டு வேற வேலையை பாரு. அக்காக்கு பதிலா நான் அந்த கார்ல போயிருக்க கூடாதா? உனக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி அந்த கார்ல போயிருப்ப? கரெக்ட். நீங்க போய் தூங்குங்க. என் கதையை சொல்லி உங்க தூக்கத்தை நான் கெடுக்கல. சரிப்பா, நீயும் போய் தூங்கு. குட் நைட். அக்கா, உன் அக்கா தான் போயிட்டாங்களே, அப்படியே அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? நான் உங்களை கூப்பிட்டேன். என்னையா? ஆமா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? என்னையே நீ அக்கான்னு கூப்பிடணும்? நீங்க திரும்பி பார்த்து என்னையான்னு கேட்கும்போது அப்படியே எங்க அக்கா மாதிரியே இருந்தது. நீங்க பழகும்போது பாசம் தெரியுது. நீங்க நடந்து போனா நாட்டியம் தெரியுது. நீங்க சிரிச்சா சிக்மங்களூரே தெரியுது. நிஜமாவா? ஆமா, இனிமே இவங்க தான் உங்க அக்கான்னு செத்து போன எங்க அக்காவே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. என்னால ஒரு ஆத்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். அக்கா. தம்பி. அக்கா. தம்பி. அக்கா. கோழி கூவுற வரைக்கும் இப்படியே கூப்பிட்டுட்டு இருப்பியா? அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. அக்கா, நீங்கள் எனக்காக அப்பப்போ டான்ஸ் ஆடணும். அப்போ தான் எங்கள் மோகன் அக்காவை எனக்கு மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். முதல்ல டான்ஸ் ஆடணும்னு, அப்புறம் மைசூர் ரோட்டில் மரத்தில் மோதி சாகணும்னு, அதெல்லாம் வேண்டாம். அக்கா தம்பின்னு பழகிக்குவோம், அது போதும். இனிமே இந்த அக்காக்காக எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். எல்லார்கிட்டையும் இவங்க தான் எங்கள் அக்கான்னு சொல்லுவேன். சந்தோஷமா சொல்லு. நான் உங்களை மோகனா அக்கான்னு கூப்பிடலாமா? பேர்லன்னு இருக்கு. மற்றவங்களுக்கு நான் மீரா, உனக்கு நான் மோகனா. போதுமா? போதும். தேங்க்ஸ்க்கா. என்ன மீரா, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா. என்ன திடீர்னு மாமா நாமள குரல்ல கூப்பிடுற? இப்படி வேற ஒரு ஆசை இருக்கா? கூப்பிட்டது மனோகர். ஆமா மாமா, இவங்க எனக்கு அக்கானா நீங்க எனக்கு மாமா தானே. என்ன மீரா அது? உயிரோட இருக்கிற கண்ணுக்குட்டி செத்துட்டா தோல்ல வக்கீல அடிச்சிட்டு டம்மி ரெடி பண்ணுவாங்களே, அது மாதிரி தான். இறந்து போன அவங்க அக்காவுக்கு பதிலா என்ன அக்கான்னு கூப்பிடுறேன்னா சரின்னுட்டேன். மோகன் அக்கா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் நடுராத்திரியில தான். எனக்கு அக்கா கிடைச்சதும் நடுராத்திரியில தான். சரி, இப்ப போய் தூங்கு. பொழுது விடியட்டும். கொடி ஏத்தி குச்சி மிட்டாய் தரேன். எங்க வர? ரூமுக்கு தான். அங்க. மீரா மேடம், மீரா மேடம். யார் அது? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் பெரிய அதிகாரமா சொல்லி கூப்பிடுறது? இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா நீங்க? என்னையா வந்த உடனே கேன பையல மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கேன். நான் எப்ப வெளியூர் போனேன்? ஏமாத்தி வாழ்றதுக்கு எலி மருந்து குடிச்சு சாகலாம். நீ எலி மருந்து குடிக்கிறதுக்கு என்னையா கேக்குற? அப்புக்கு போய் இன்ஸ்டால்மெண்ட் கடை ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கடையே நான் கேள்விப்பட்டதில்ல. சரியான ஏமாத்துக்கார பொம்பளையா இருக்காளே. அவ இவானுகிட்ட இருந்தீங்க. தென்னை மரத்தை பிடிக்கி தெரு தெருவா ஓட விட்டு அடிப்பேன். என்னையா வேணும் உங்களுக்கு? 6-7 மாசத்துக்கு முன்னாடி மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? டுபாக்கூர் பார்ட்டிங்க. இந்தாமா, கண்டபடியெல்லாம் பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். ஏன் இங்க வந்தீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிட்டு 4 மாசம் டியூ கட்டல. என்ன தைரியம் இருந்தா டியூ கட்டலன்னு என்ன பார்த்து கேப்பீங்க? நீங்க இத்து போன பொருள் எல்லாம் வித்துருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? எத்தனையோ பெரிய ஆளுங்க எங்க கஸ்டமரா இருக்காங்க தெரியுமா? யாரு வேணா வந்து வாங்கட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா நீங்க கொடுத்த பொருள் ஊற ஓட்ட. ஏயா மிக்சிய போட்டா பிளேடு தானேயா சுத்தணும்? பரதேசி மிக்சியே இல்லையா சுத்துது? அவ்வளவு வேணத்துக்கு கிரைண்டரை போட்டா வீட்டுல இருக்கிற டோட்டல் கரண்ட் ஆப். 10 பொருள்ல 2 பொருள் அப்படிதான் இருக்கும். அந்த 2 பொருள் என்கிட்ட இல்ல வந்துச்சு. எப்போ முதல் தவணை கட்டி பொருளை நீங்க வாங்கிட்டீங்களோ அப்பவே நீங்க மத்த தவணை நீங்க தான் கட்டி ஆகணும். அதுக்கு ஏமாந்தவ எவ்வளவு இருந்தா அவ கட்டுவா. இந்த மீரா கட்ட மாட்டா. என்னமா நீங்க பொருளையும் வாங்கிட்டு பணமும் தரலாம் எப்படி? மேட்ரு கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போகுது. அதனால பொருளையும் தரமாட்டான், ஓட்ட உடசலுக்கு பணமும் தரமாட்டோம். என்ன திமிரா பேசுற பார். வா உள்ள போய் 4-5 பொருள் எடுத்துட்டு போ. உள்ள போயிடுவீங்களா? உள்ள போயிடு. யாரா நீ? நீ யாரா?
மோகன் அக்காவோட தம்பி. உங்க அக்கா ஏமாத்திருக்காளே, அதை கேட்க வந்து எங்களை அடிக்கிறியா? ஏய், என்ன பத்தி எவ்வளவு வேணா பேசு. எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன். வாங்கின பொருளுக்கு தவணை கட்டலாம் கேட்க கூடாதா? கேளுங்க, அதுக்கு ஒரு முறை இல்ல. அது என்ன வீட்டுக்குள்ள நுழையிறது? ட்ரெஸ்பாசிங். அக்காவை கீழே தள்ளி விட்டு உள்ள போறீங்களா? எங்க அக்கா மேல ஏன்டா கை பட்டுச்சு? எங்க கை அவங்க மேல படவே இல்லையா? அப்படித்தாண்டா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அன்னெசரி ஆர்கியூமெண்ட், ஹாரஸ்மெண்ட், மென்டல் டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு தான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மரியாதையா வெளில போங்க. தம்பி, எனக்காக என் சொந்த தம்பி கூட இப்படி ஓடி வந்து 2 பேரை அடிச்சு விரட்டி இருக்க மாட்டான். ஆனா நீ அக்கா, எனக்காக ஒரே ஒரு பல்லவிக்கு மட்டும் டான்ஸ் ஆடுவீங்களா? ஆட பாப்பா, அன்பாவும் இருக்க, அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கிற. எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. மீரா, வாசல்ல யார் வந்தது? வாயா, நீ எல்லாம் எதுக்கு என் மனுஷங்கிற போர்வையில ஓலாத்திட்டு இருக்கிற? ஒரு கர்நாடகா பையன் என் கௌரவத்தை காப்பாத்தி இருக்கான். கட்டினவ நீயே கதவுக்கு பின்னாடி நின்று வேடிக்கைய பாத்துட்டு இருக்கிற. குங்குமம் குறுக்க வருதேன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னைக்கே உன்னை காலி பண்ணிருப்பேன். ஆமா, அக்கா, நான் ரெடி. தோ வந்துட்டேன்ப்பா. மாமா, இதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்ல, இப்பதான் எடுத்து பழக போறேன். சீக்கிரம் எடுங்க, மனோகர் ஊருக்கு போனோம்ல. ரெடி? இங்க பாரு, சூப்பரா வந்திருக்கு. எங்க? அக்கா, இங்க பாருங்களேன். ஆமா மனோகர், எனக்கு ஒரு காப்பி கொடு. கண்டிப்பாக்கா. அக்கா, அப்புறம் இதுல ஒரு ஆட்டோகிராஃப். ஏன் ஆட்டோகிராஃபா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலையாப்பா. இல்லக்கா, எனக்கு எப்பெல்லாம் கிரேட் டான்சர் மோகன் அக்காவை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த போட்டோவை பார்த்துப்பேன், இந்த ஆட்டோகிராஃபை பார்த்துப்பேன். சரி. என்னக்கா மீரான் போட்டிருக்க? ஓ, ஐம் சாரி. இரு. ஓகே, தேங்க்யூக்கா. நான் கிளம்புறேன். சரிப்பா, நான் வரேன் மாமா. இனிமே நீ சென்னைக்கு வந்தீன்னா இங்கதான் தங்கணும். கண்டிப்பாக்கா, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அக்கா மேல உயிரையே வச்சிருக்கான்ல. முதல்ல அவனை வரக்கூடாது சொன்னல, இப்ப என்ன சொல்ற? தெரியாம சொல்லிட்டேன், ஆனா நல்ல பையன். மேடம், இங்க மீராங்கிறது நீங்களா? ஆமா, நான் தான். உங்களுக்கு மனோகர் ஒரு தம்பி இருக்காரா? சொந்த தம்பி இல்ல, ஆனா அவனுக்கு மோகனான்னு ஒரு அக்கா இருந்தது. அந்த ஞாபகமா என்ன அக்கான்னு கூப்பிடுவான். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? யாரையாவது காலி பண்றதுக்கு பதிலா அவனை என்கவுண்டர் பண்ணி கொண்டீங்களா? இல்ல, அந்த மனோகர் ஒரு ஃப்ராடு. அவனுக்கு மோகனான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர். இல்ல, அவங்க டான்சர். அவங்க போயிட்டாங்க. குறுக்க பேசாம கேளுங்கம்மா. அந்த மோகனோட புருஷனுக்கு ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை இவன் அடிக்க திட்டம் போட்டுட்டான். அதுக்காக உங்களை மோகனான்னு செட் பண்ணி அவங்கள ஏமாத்தி பணத்தை அடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கும் அவ அக்கா மோகனாவுக்கும் ஆகாது. மனோகர் அப்படியா செஞ்சா? ஆமா, இந்த போட்டோவை பாருங்க. இது நான் தான். என் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டான். ஆனா பக்கத்துல யாரு புதுசா? செத்து போன அவ அக்காவோட புருஷன் தலையை ஒட்டி இது என் அக்காவும் அக்காவோட புருஷன்னு சொல்லி நம்ப வச்சு பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான். நீங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தீங்களா? ஆமாங்க. அதை அவன் அப்படியே போட்டு சொத்து பத்திரத்தை எழுதி வாங்கிட்டான். ஐயோ, எப்படிமா தெரியாதவங்களோட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டீங்க? ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க? இல்லங்க, இப்படி எல்லாம் செய்வான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. சரி, ஊரை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் சார். சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டுமா? சரி. ஏங்க நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க. வாங்க. மீரா, என்ன எதுக்கு தனியா கூட்டு வந்த? எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே பேசி தீர்த்துருக்கலாம்ல. இன்ஸ்பெக்டர் முன்னாடி சும்மா பேச மட்டும் தான் முடியும். தீக்கிறதுனா தனியா கூட்டிட்டு தான் வரணும். என்ன விஷயம் மீரா? ஏயா, மனோகர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திய, அவன் பூர்வீகம் உனக்கு தெரியுமா? என் மேனேஜரோட சொந்தக்கார பையன் மட்டும் தான் தெரியும். ஒத்த கால்ல நின்னு அவன் இங்கதான் தங்குவான்னு சொன்னிய. இப்ப அவன் என்ன வேலை பண்ணிட்டு போயிருக்கான்னு பாத்தியா? பால் வழியிற முகம் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி பாசாங்க கட்டிட்டு போவான்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் இல்லப்பா. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்திய, அதுக்கு உனக்கு சரியான தண்டனை நான் கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம்.
அடிக்க போறியா? ஐயா என்னப்பா நீ எப்ப பாரு உன்னை அடிக்கிறதா எனக்கு வேலையா? பாக்குறவங்க எல்லாம் மீரா எப்ப பாரு புருஷனை கையோங்கி அடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இனிமே ஒன்ன நான் கை தொட்டு அடிக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலா முட்டியால முட்டியால செவுத்துல நல்ல நங்கு 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 நங்குன்னு 50 தடவை இடிக்கிறேன். அத நான் என்றேன். போங்க 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 போங்க. ஆரம்பிங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் போலாம். அவரங்க அவர் எழுந்து நடக்க 2 மாசம் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நல்லா தானே இருந்தாரு. இப்பதான் கால் கொஞ்சம் பெண்டா இருக்கு. நீங்க வாங்க போலாம். வாங்க. பாத்தீங்களா, முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது நம்மள அக்கானோ தங்கச்சினோ கூப்பிட்டா நாம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஆனா அவங்க மனசுக்குள்ள உண்மையான பாசத்தோட தான் பழகுறாங்களா இல்ல வெனைய வச்சுட்டு பழகுறாங்களான்னு தெரியாம அவங்களோட ஒட்டி உறவாட கூடாது. பட்டும் படாமையும் இருந்தா எந்த பாதகமும் இல்ல. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.